ஆவுளியா என்பது பாலூட்டி வகையைச் சேர்ந்த ஒரு அரிய கடல் உயிரினமாகும். இது கடல் பசு என்றும் அழைக்கப்படுகிறது. வரலாற்று ரீதியாக 1972 ஆண்டிற்கு முன்பு கீழக்கரையைச் சேர்ந்த முன்னோர்கள் அரிதாக இந்த உயிரினத்தை உணவாக உட்கொண்டு வந்தனர். இதன் இறைச்சி மாட்டுக்கறி போன்ற சுவையுடையதாக இருந்ததாக கூறப்படுகிறது. வாழிடம் மற்றும் பாதுகாப்பு. இவ்வகை விலங்கினங்கள் இந்தியாவின் தமிழ்நாட்டு கடற்கரையோரம், குறிப்பாக மன்னார் வளைகுடா பகுதியில் வாழ்ந்து வருகின்றன. மேலும் குறைந்த எண்ணிக்கையில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் இவை காணப்படுகின்றன. இவை பெரும்பாலும் ஆழம் குறைந்த கடற்பகுதிகளையே தங்களின் வாழிடமாக கொள்கின்றன. 1972 ஆண்டு இந்திய நாடாளுமன்றம் வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட் -ஐ இயற்றியது. இந்த சட்டத்தின் கீழ் கடல் பசு ஸ்கெடியூல் 1 சேர்க்கப்பட்டது. இதன் விளைவாக ஆவுளியாவை வேட்டையாடுவது, கொல்வது அல்லது பிடிப்பது சட்டவிரோதமாக்கப்பட்டது. உணவு முறை மற்றும் ஆரோக்கியம். கடல் பசுக்கள் முற்றிலும் தாவர உண்ணிகள் ஆகும். அவை மாமிசம் உண்பதில்லை. இவை கடலின் அடிப்பகுதியில் வளரும் மென்மையான கடல் புற்களை, சீகிராஸ் மட்டுமே உணவாக கொள்கின்றன. குறிப்பாக பின்வரும் புல் வகைகளை அவை உண்கின்றன: ஹலோபீலா, ஹலோபிலா, ஹலோடூல், சைமோடோசியா, தலசியா, சரிங்கோடியம். ஒரு கடல் பசு ஒரு நாளுக்கு சுமார் 20 முதல் 30 வரை கிலோ கடல் புல்களை உண்கிறது. கடல் புல்கள் ஆரோக்கியமாக வளர்வதற்கு கடல் பசுக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது. ஆயுட்காலம் மற்றும் அளவு. கடல் பசுக்களின் சராசரி ஆயுட்காலம் 60 முதல் 70 வரை வருடங்கள் ஆகும். நல்ல சூழல் இருந்தால் இவை 70 வருடங்களுக்கும் மேலாக வாழக்கூடியவை. இவற்றின் உடல் எடை அதிகபட்சமாக சுமார் 450 கிலோ வரை இருக்கும். சமர்ப்பிப்பவர் SAK முசபிக.